இன்னைக்கு என்ன பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில இட்லி கடையில உட்காரலாம்னு யோசிக்கும்போது தான் எனக்கு ஒரு கல்யாணம் இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அதனால என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, சரி காலையிலேயே குளிச்சுட்டு போயிடுவோமேன்னு சொல்லி குளிச்சுட்டு மேக்கப்லாம் போட்டு தாங்க கீழே போனேன். போயிட்டு இட்லி எல்லாம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக சட்னியும் நம்மளே போட்டுருவோம். எதுக்கு அம்மாக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு நம்மளே சட்னியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லிலாம் எடுத்துட்டு வந்து மேலே வச்சுட்டு நாங்கள் வந்து பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிட்டு தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க நானுமே போய் கல்யாணத்துக்கு ரெடி ஆகலாம்னு போனேன். ஏன்னா என்னதான் நம்மளுக்கு வழக்கம் போல புதுசாக வேலைகள் வந்துட்டே இருந்தாலும் நம்ம வழக்கமாக செய்கிற வேலைகளை மறந்துடக்கூடாது இல்லைங்களா? அதுவும் இல்லாமல் நம்ம எங்கேயாவது வெளியே போகும்போது நம்ம ரெகுலராக ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டே இருக்கும்போது அந்த உதவியும் நின்னதுன்னா அவங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாயிடும் இல்லைங்களா? அதனால அதுவும் நம்மளுக்கு எந்த விதத்திலும் தடப்படக்கூடாதுன்றதுக்காக அந்த வேலையில அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம கிளம்ப ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் போகிறதுக்குள்ள கல்யாணம் வந்து பாதி போயிட்டு இருந்ததுங்க. அதுக்குள்ளே குடுக்குறோன்னு ஓடி போய் கல்யாணத்தில் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்தது. அப்புறம் என்ன பார்த்தது போதுன்னு எழுந்து போய் பொண்ணு மாப்பிள்ளை கூட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நம்மளோட கிஃப்ட்டையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படியே சாப்பிடவும் போயிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வரும்போது தமிழ் போய் கொடுத்தாங்க. அதை வாங்காம எப்படி அப்படியே வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோங்க. ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஆரம்பிக்கணுன்றதுக்காக நாங்கள் வரதுக்குள்ள இட்லி கடையும் முடிஞ்சுட்டு தான் சரின்னு சாமான்லாம் கழுவிட்டு நம்மளோட ரொட்டீனான எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கூட என்னதான் புது புது வேலைகள் வந்தாலும் நம்ம செய்கிற ரெகுலர் வேலையை என்னை விட்டு போகவே போகாதுங்க. நான் அதை கண்டிப்பாக செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.